ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு நெல்லிக்காய் ஜூஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் மாதுளை, நெல்லிக்காய், இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நெல்லிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்துக்கலாம். மாதுளையை நல்லா தோல் உரித்து அது உள்ளே இருக்கிற முத்தெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது. தனியாக நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மாதுளை பழத்தோடு சேர்த்து கொடுத்தோன்னா 2 பழங்களில் இருக்கிற சத்து குழந்தைங்களுக்கு சேரும். நெல்லிக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போது கொஞ்சமாக நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போது மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி இதுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்குங்க. இப்போது அரைச்சி வச்சதை ஃபில்டர் பண்ணிடலாம். இந்த மாதிரி வடிகட்டிட்டோன்னா நமக்கு ஜூஸு ரெடி ஆகிடும். இப்போ இதோட இன்னும் டேஸ்ட்டுக்காக மிளகுத்தூளை பிடிச்சி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜூஸ் நல்ல இனிப்பாகவும் புளிப்பாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சத்தான நெல்லிக்காய் ஜூஸ் தயாராகிடுச்சு. அடுத்து நம்ம நெல்லிக்காய் ஜூஸில் இன்னொரு வெரைட்டி பார்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் நெல்லிக்காவை எடுத்துக்கலாம். நெல்லிக்காவை நல்லா கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சுகர் வேணும்னா இன்னும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்த்தோன்னா நெல்லிக்காயில் விட்டமின் சி நிறைய இருக்கும். அது தண்ணி அதிகமாக சேர்த்தா அது தண்ணியிலேயே அது விட்டமின் சி எல்லாம் கரைஞ்சிடும். நமக்கு தேவையான சத்து கிடைக்காது. அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி விட்டு இந்த ஜூஸை தயார் பண்ணிடலாம். இப்போ இந்த ஜூஸை வடிகட்டிடலாம். நமக்கு சுவையான நெல்லிக்காய் ஜூஸ் தயாராகிடுச்சு. இப்போ இன்னும் சுவை கூட்டுறதுக்காக கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆரஞ்சு ஜூஸை இதோட கலந்துக்கலாம். டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற சத்தும் நமக்கு கிடைக்கும். இந்த நெல்லிக்காயில் இருக்கிற சத்தும் கிடைக்கும். இந்த மாதிரி நெல்லிக்காவை ஏதோ ஒரு பழங்களோட தினமுமே நம்ம ஜூஸ் எடுத்துக்கினா உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு சுவையான 2 நெல்லிக்காய் ஜூஸ் தயாராகிடுச்சு. லிவ் வித் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.